அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. புலனாய்வுத்துறை அதிகாரி ஆகணும் அப்படின்றது உங்க கனவா? உங்களுக்கான வீடியோ தான் இது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மத்திய புலனாய்வுத் துறையில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசர் கிரேடு 2 எக்ஸாமினேஷன் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. மொத்தம் 3717 காலி பணியிடங்கள். கல்வித் தகுதி இளங்கலை பட்டம். இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்றது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும். அதுல காலியாக இருக்க அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேடு 2 எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன் 2025க்கான நோட்டிபிகேஷன் தான் பாக்குறோம். இதற்காக ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் வெப்சைட் ஐடி பாத்தீங்க அப்படின்னா www.mha.gov.in மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அபிஷியல் பேஜ் அல்லது NCS www.ncs.gov.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். போஸ்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா ACIO2 எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு இருக்கும். கிளாசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி கேட்டகரியில வரும். இது வந்து நான் கெசட்டட் ஆபீசர் ரேஞ்சில் இருக்கும். இதோட லெவல் பே லெவல் பாத்தீங்க அப்படின்னா 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் இதோட சேலரி இருக்கும். இது இல்லாம ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 20% வந்து உங்க பேசிக் சேலரியில இருந்து இருக்கும். இதோட டோட்டல் வேகன்சி பார்க்கலாம். அன்ரிசர்வ்டுக்கு கேண்டிடேட் 1537 கேண்டிடேட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 442 கேண்டிடேட்டும், ஓபிசிக்கு 946 கேண்டிடேட்டும், எஸ்சி 566க்கும், எஸ்டி கேண்டிடேட் 226ம், டோட்டலா 3717 வேகன்சி ஃபில் பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் வெளியே இருக்கு. இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எனி டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டில இருந்து ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். வயது வரம்பு பார்க்கலாம். வயது வரம்பு 10/8/2025 அன்று 18 இருந்து 27 வயதிற்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 40 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். சர்வீஸ்ல சேர்ந்து 3 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட விடோஸ் ஆர் டிவோர்ஸ்டு விமன், அதாவது விதவை அல்லது விவாகரத்தான பெண்களுக்கு ஜெனரல் கேட்டகரியில 35 வயதும், ஓபிசி கேட்டகரியில 38 வயதும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில 40 வயது வரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுபடி வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 வருஷம் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சர்வீஸ் லயபிலிட்டி, அதாவது இந்த போஸ்ட் வந்து ஆல் இந்தியா டிரான்ஸ்ஃபர் லயபிலிட்டி இருக்கு போஸ்ட். அதாவது கேண்டிடேட்டுக்கு இந்தியால எங்க வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. எந்த சிட்டி எந்த வில்லேஜ்ல போட்டாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 டயர் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஒரு இன்டர்வியூ இருக்கும். டயர் 1 எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் மொத்தம் 5 இருக்கும். மொத்தம் 1 hour தருவாங்க. 100 மார்க் இருக்கும், 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டினுக்கு 1 வந்து ராங் ஆன்சர், 4 ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். டயர் 2 பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும், 50 மார்க் இருக்கும். டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 1 hour எக்ஸாம் நடக்கும், 50 மார்க்குக்கு இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஏ இருக்கும், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 10 மார்க் இருக்கும், லாங் டைப் கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் இருக்கும், 10 மார்க் தருவாங்க. கரண்ட் இந்த லாங் கொஷின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ், சோசியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தி இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டயர் 3 வந்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூல உங்களுக்கு 100 மார்க் இருக்கும். டோட்டலா வந்து உங்களுக்கு 250 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்றப்ப 5 எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அலாட் பண்றதுக்கு. அதுல ஏதோ ஒரு எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதாவது
1/4 அதாவது 4 கொஸ்டின் தப்பா அடிச்சீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும். இதோட மினிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, அன்ரிசர்வ்டுக்கு 35 மதிப்பெண்கள், ஓபிசிக்கு 34 மதிப்பெண்கள், எஸ்சி, எஸ்டிக்கு 33 மதிப்பெண்கள், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 35 மதிப்பெண்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து மினிமம் கட் ஆஃப் மார்க் தான் இருக்கும். இந்த மார்க்ல டோட்டல் மொத்த வேக்கன்சில ஒரு வேக்கன்சிக்கு 10 அப்படின்ற லெவல்ல வந்து டயர் 1 எக்ஸாமினேஷன்ல இருந்து பாஸ் ஆறவங்க இருப்பாங்க. அதாவது 3717 வேக்கன்சி இருக்கு அப்படின்னா, இத பக்கத்துல ஒரு 0 போட்டீங்க அப்படின்னா, 37,170 கேண்டிடேட்ஸ் வந்து டயர் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டயர் 2 எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். அதுல நீங்க வந்து 33% மார்க் எடுத்தா தான் பாஸ் ஆகியிருப்பீங்க. அதாவது 50க்கு 17 மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். அதுல முதல் டாப் மார்க் எடுக்கிறவங்க ஒரு வேக்கன்சிக்கு 5 பேர் வீதம் 3717 வேக்கன்சிக்கு 18,585 பேரை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இந்த 3 அதாவது கம்பைன்டா டயர் 1 எக்ஸாமினேஷன், டயர் 2 எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ இது 3லயும் நீங்க எடுத்த மொத்த மதிப்பெண்களை வச்சு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ஏசிஐஓக்கு வெளியிடுவாங்க. சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் இதற்கான தேர்வு மையங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. அடுத்து சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கான சிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டுமே நடைபெறும். அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 100. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு ஒரு ரூ. 550 வாங்குறாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் அதாவது எல்லாருமே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபீஸ் 550 கட்டணும். இதுல அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஒரு 100ம் சேர்த்து ரூ. 650 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டி இருக்கும். அடுத்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட அஃபிஷியல் பேஜ் www.mha.gov.in அல்லது என்சிஎஸ் நேஷனல் கேரியர் சர்வீஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்றப்ப உங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு ஐ அக்ரி அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். அதுல உங்களோட பர்சனல் டீடைல்ஸும் கான்டாக்ட் டீடைல்ஸும் கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். அது அந்த அதுதான் வந்து உங்களோட ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸா இருக்கும். அந்த ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண உங்க மெயில் ஐடிக்கு அப்புறம் உங்க மொபைல் நம்பருக்கும் உங்களோட அப்ளிகேஷன் சீக்வன்ஸ் நம்பரும் உங்களுக்கு பாஸ்வேர்டும் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு எகைன் லாகின் பண்ணிட்டு உங்களோட ஸ்டெப் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். அந்த ஸ்டெப் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுல வந்து உங்களோட கேண்டிடேட்ஸ் லாகின் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா போட்டோகிராஃப் 35 வித்தும் 45 ஹைட்டும் இருக்கணும். 12 வாரத்திற்குள்ள எடுத்த போட்டோவா தான் இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கக்கூடாது. லைட் பேக்ரவுண்ட் இருக்கணும். உங்க ஃபேஸ் வந்து 70 to 80% போட்டோல இருக்கணும். அதாவது ஃபுல் சைஸ் போட்டோல உங்க ஃபேஸ் 70 to 80% வந்து இருக்கணும். நேரா கேமராவை பார்த்து தான் இருக்கணும். அவாய்ட் மேட்சிங் கலர் யூனிஃபார்ம்ஸ். உங்க கலர் யூனிஃபார்ம் வந்து பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளாஸ் வந்து போட்டிருக்க கூடாது. அந்த போட்டோவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 to 200 கேபி ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். அடுத்து சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல வந்து இருக்கணும். இது வந்து நீங்க வந்து ஜாயின் லெட்டர்ல தான் வந்து இது பண்ணியிருக்கணும். கேபிட்டல் லெட்டர்ல வந்து சைன் பண்ணிருக்கூடாது. அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 150 கேபி தான் இருக்கணும். ஒன்ஸ் நீங்க எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எஸ்பிஐல இருந்து டெபாசிட்டுக்கான அதாவது எக்ஸாம் ஃபீஸுக்கான சலான் வரும். இதுல வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து சிலருக்கு வந்து எலிஜிபிள் இருக்கும், சிலருக்கு எலிஜிபிள் இருக்காது. எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கு வெறும் 550 அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் 500 மட்டும் வரும். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியவங்களுக்கு இந்த 100ம் சேர்த்து 650க்கான சலான் வரும்.
இது வந்து நீங்க டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஆன்லைன்லயும் பே பண்ணலாம். இல்லாட்டி சலான் பே வந்து ஜெனரேட் பண்ண சொல்லி, அந்த ஸ்லிப்ல வந்து நீங்க பணம் வந்து பேங்க்ல வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த சலான வந்து நீங்க பேங்க்ல சப்மிட் பண்றதுக்கான நாள் பார்த்தீங்கன்னா, சலான் ஜெனரேட் ஆயி, நீங்க பேங்க்ல பே பண்றதுக்கான நாள் பார்த்தீங்க அப்படின்னா, 4 நாளுக்குள்ள தான் இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு 19/7/2025 இருந்து 10/8/2025 வரை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். உங்களோட பேமெண்ட் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது யுபிஐ வச்சு நீங்க பே பண்ண முடியும். அல்லது நீங்க சலான் அதாவது ஆஃப்லைன்ல தான் நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா, எஸ்பிஐ சலான் அதுக்காக வரும். அதற்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா, 12/8/2025 வரை நீங்க ஆஃப்லைன்ல பே பண்ணலாம். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேடு 2 ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.